பிக் பாஸ் சீசன் 9 வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே, கமருதீன், வினோத் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே கமருதீன் கிட்ட, "நீ பார்வதியை நம்பாத. அவள் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ஆப்போனண்ட்டாக தான் நினைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கேமு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. உன்னையுமே கேமுக்காக தான் வச்சுருக்கா. லவ் கண்டென்ட்டுக்காக வச்சுருக்கா. நிறைய இடத்துல நீ பார்த்தா யோசிச்சு பார்த்தா உனக்கே தெரியும் கமருதீன்" சொல்லிட்டு கமருதீன்கிட்ட 1க்கு 2 சொல்லி கமருதீன் மனசை மாற்ற ட்ரை பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா, கானா வினோத்துமே ஒரு சில பாயிண்ட் சொல்லி, "ஆமாம் கமருதீன், எனக்கும் ஒரு சில இடத்துல அது தோணுச்சு. நீயும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்றாங்க." உடனே கமருதீனும், "ஆமாம், எனக்குமே தோணியிருக்குன்னு சில டைமு. இனிமேல் நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சபரி வந்து பார்வதிட்ட விளையாடிட்டு இருக்கும்போது, பார்வதி லைட்டாக எட்டி உதைக்கிறாங்க சபரிய. உடனே சபரி வந்து, "நானும் உன்னை உதைக்கிறேன்னு" சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக புஷ் பண்ணோடனே பார்வதி போய் கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேளை அவங்களுக்கு அடி எதுவும் படலை. காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, பார்வதி மைக்கு மாட்டாமல் ஜாகிங் போயிட்டுருக்காங்க. அப்போ பிக் பாஸ் உடனே கூப்பிட்டு மைக்கை போட்டு ஓடுங்கன்னு சொல்கிறாரு. "நான் பேசவே இல்லை பிக் பாஸ்னோடனே." அப்புறம் மைக்கை மாட்டிட்டு பார்வதி ஜாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அமித் சாண்ட்ராட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ சாண்ட்ரா சுத்தமாகவே சொல்லிடுறாங்க, "எனக்கு சுத்தமாக பிடிக்கல திவ்யாவை. நான் எப்படி அவட்ட போய் பேச முடியும்? இனிமே எனக்கு எதிரின்னா அவள் தான் இங்கே. அவட்ட இனிமேல் பேச்சு வேணாம், எதுவுமே வேணாம். அவள் இருக்கிற பக்கமே நான் போக மாட்டேன்றாரு." அமித்தும் ஒரு சில விஷயம் சொல்கிறாரு. பட் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை சாண்ட்ரா. "இல்லை சார், என்னை விட்டுருங்கன்ற மாதிரி நான் ஒதுங்கியே நிற்கிறேன்னு" சொல்கிற மாதிரி சொல்லிடுறாங்க திவ்யா விஷயத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேப்டன்சி டாஸ்க் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டன்சி டாஸ்கில் கானா வினோத் வின் பண்ணிடுறாரு. ஸோ இந்த வார கேப்டன்சியை பார்த்தீங்கன்னா, கானா வினோத் தான் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சொல்கிறாரு, யாரை நீங்கள் நாமினேட் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க மேலே இந்த பக்கத்தில் கலர் பவுடர் எடுத்து அவங்க மேலே பூசிட்டு அதுக்கான ரீசனை சொல்லிவிட்டு நீங்கள் நாமினேட் பண்ணலான்னு சொல்கிறாரு. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அதையே செய்கிறாங்க. ஸோ ஒருத்தர் 2 பேர் தவிர எல்லாருமே நாமினேஷனில் வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா, கமருதீனுக்கும் பார்வதிக்கும் அகைன் வந்து ப்ராப்ளம் வருது. 2 பேருமே சண்டை போட்டுறாங்க. உடனே கமருதீன் சொல்லிடுறான், "நான் இனிமேல் உன் பக்கமே வரலன்றான்." உடனே பார்வதி, "நீ வராத. நீ எனக்காக எதுக்குமே நின்னதில்ல. நீ அங்கேயே இருந்துட்டு நான் தனியாக விளையாடிக்கிறேன்." உடனே கமருதீனுமே சொல்கிறான். விளையாடிட்டு இருக்கும்போது பார்வதி கோவமாக இருக்காங்க. உடனே கமருதீன் வந்து சால்வ் பண்ணுறாங்க. பார்ப்போம் அவங்க சால்வ் பண்ணுறாங்களா இல்லை பார்வதி சால்வ் ஆகுறாங்களான்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி மக்களே. தேங்க்யூ.